ஸோ டிஆர் இருக்குது, ஓகே. அதை நான் கண்டுக்காமல் விட்டுட்டா ஏதாவது ஆகுமா? ஏதாவது பிரச்சனை வருமா? கண்டிப்பாக வரும். என்னென்ன பிரச்சனை வரும்னு பார்க்கலாமா? ஹெர்னியா மெயினாக இதனால தான் வருது. அப்டாமினல் ஹெர்னியா, அம்பிளிக்கல் ஹெர்னியா பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ இது மசிலோட வீக்னஸ், அந்த நடுவில் இருக்கிற கனெக்டிவ் டிஷ்யூவோட வீக்னஸ்னால ஹெர்னியா வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். இன்னும் நாள் ஆக ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் அந்த மாதிரி போகும்போது பெல்விக் ஆர்கன் ப்ரொலாப்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது பெல்விக் ஃப்ளோரும் வீக் ஆகிட்டே போகிறதுனால கர்ப்பப்பை கீழே இறங்குறது, ரெக்டம் கீழே இறங்குறது, ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போவே உங்களுடைய கோர் அண்ட் பெல்விக் ஃப்ளோரோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அசஸ் பண்ணி ரீஹாப் பண்ண ஆரம்பிச்சிருங்க. தட் இஸ் மெயின் திங் ஃபார் அஸ், ரைட்? ஸோ இஃப் யூ வாண்ட் ஆன்லைன் கன்சல்டேஷன் வித் மீ, புக் டு திஸ் நம்பர். அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற உமன்ஸ் ஹெல்த் ஃபிசியோதெரப்பிட்ட போய் உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லி ரெக்டிஃபை பண்ண பாருங்கள். டேக் கேர், பை.